இந்த ராயப்பேட்டையில் தான் தமிழ் தென்றல் திருவிக இருந்தார். அந்த திருவிக அவர்களுக்கு 80 ரூபாய் மாத ஊதியம் கொடுத்தவர் பெரியார். அவர் தலைவர் அல்ல, தலைவர்களின் தலைவர். அதே திருவிக அவர்கள் எனக்கு உடல் நலம் குன்றிய பொழுது என்னுடைய உடல் நலத்தை சீர்படுத்தியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் வாழ்ந்தது இந்த ராயப்பேட்டை. நாம் பேச வேண்டிய செய்தி எவ்வளவோ இருக்கு. நல்லவற்றை சொல்வோம். நல்லவை சொல்லப்பட்டால் நல்லவை தானே மறையும். நாம் பேச வேண்டிய செய்திகளை எல்லாம் பேச மறந்தோம். அதனால் எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார். பெரியார் அவர்கள் எப்பேற்பட்ட தலைவர் என்பதை அவர் இறந்து இப்பொழுது 53வது ஆண்டு நடக்கிறது. 52 ஆண்டு முடிந்து விட்டது. 52 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் ஆதரிக்கவும் படுகிறார், எதிர்க்கவும் படுகிறார். யார் ஒருவர் ஒன்றாற்றலாக ஒரு சமூகத்திற்கு இருக்கிறாரோ அவர் வரவேற்கவும் படுவார், எதிர்க்கவும் படுவார். அதுதான் உயிர்ப்பினுடைய அடையாளம். அதுதான் இயங்கியது. ரெண்டுமே இருக்க வேண்டும். எதிர்ப்பு என்பது இல்லை என்றால் அது சாணி பிடிக்க போடாத கத்தி போல் போய்விடும், மொண்ணையாக்கிவிடும், வழங்கலாக்கிவிடும். எதிர்ப்பை வரவேற்போம். பெரியார் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு வந்த எதிர்ப்பை எதிர்கொண்டார் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டால்தான் தெரியும். காரணம், பெரியார் அவர்களை பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்ற நேரம் இது. இந்த அரங்கத்தில் பெரியாரை பார்த்த, அவரோடு பழகிய, அவரோடு பேசியவர்கள் நம்முடைய ஐயா ஆசிரியர் அணைவயல் கணேசன் போல, என்னை போல மிகச்சிலர் தான் இருப்பார்கள். இன்னும் யாராவது 1-2 பேர் இருக்கலாம், இவ்வளவுதான். நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சநாதன் அவர்கள் கூட மதுரையிலே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பொழுது பெரியாரினுடைய காலத்திலே பெரியாருக்கு இப்படிப்பட்ட எதிர்ப்புகளெல்லாம் இல்லை, பெரியார் இல்லாத இந்த காலத்தில் எப்படியெல்லாம் பெரியாரை சொல்லிக் கொடுத்துக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள் என்று பேசினார். அப்பொழுது நான் சொன்னேன், நிகழ்ச்சி நடந்த இடம் மதுரை. இதே மதுரையிலே தான் பெரியார் அவர்கள் பேசினார். 73 பேசினார். அவருடைய காலடிக்கு காணிக்கை என்று திராவிட முன்னேற்ற கழக அரசை ஒப்படைத்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேசினார். திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்கள் தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று கலைஞர் சொன்னாரே, அந்த 6 ஆண்டுக்கு பிறகு 73ஆம் ஆண்டு 67 ஆட்சி வந்துருச்சு. 6 ஆண்டுக்கு பிறகு பெரியார் பேசுகிறார். பெரியார் பேசுகின்ற பொழுது மதுரையிலே அவரை வரவேற்றது கல்லடி. 73 அவர் இருக்கிற பொழுதும் எதிர்ப்பு இல்லாத பொழுது நினைக்க வேண்டாம். ஆட்சிக்கு வந்து 6 ஆண்டுக்கு பிறகு கூட அவரை கல்லால் அடித்தது இந்த மதுரை என்று ரொம்ப வியந்து போயிட்டார். நாங்க எவ்வளவு எதிர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க இன்னொரு குண்டுவரங்களால ஒதுக்கிட்டு போறீங்க. எதிர்ப்பு என்பது இயற்கையான ஒன்று, அதை நீங்கள் ஒன்று பெரிதாக அதையே பேசிக் கொண்டிருக்க கூட. எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் பெரியாரிடம் கேட்டா, ஐயா உங்களை பத்தி இப்படி பேசுறாங்களே, இப்படி செய்யறாங்களேன்னா பெரியாரோட பழகி இருந்தால் தெரியும். பெரியாரை புரிந்து கொள்வது முக்கியம். பெரியார் என்ன சொல்வார்? ஆங்கிலத்திலே சொல்வார், இக்னோர் அப்படிம்பார், ஆனா புறக்கணிச்சர் அப்படிம்பார். ஒருவரை பற்றி அதிகமாக பேசுவது கூட ஒரு வகையான மறைமுக விளம்பரம். நாம் பேச வேண்டிய செய்தி. 100 ஆண்டு கால இயக்கம் இந்த திராவிடர் இயக்கம். பேசுவதற்கான செய்திகளும் வரலாறுகளும் கொட்டி கிடக்கின்றன. அவற்றை நாம் பேச வேண்டும், அவற்றை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். எந்த பெரியார்? ரஷ்யாவிலே வாழ்ந்த எம்என் ராய், லெனினுடைய தோழர் எம்என் ராய், கல்கத்தாவில என்னுடைய நாத்திக தலைவர் பெரியார் என்று சொன்னார். இதே சென்னை மாநகரிலே கன்னிமாரா விடுதியிலே ராமச்சந்திர குஹா என்ற இப்பொழுது வாழ்கின்ற ஒரு கர்நாடக பார்ப்பனர், வரலாற்று அறிஞர் அவர். அந்த வரலாற்று ஆசிரியர் ஒரு புத்தகம் போட்டிருந்தார், இந்த நூற்றாண்டை மாற்றிய 10 அறிஞர்கள் என்ற அந்த புத்தகம். 10 பேரை போட்டிருந்தார். உடனே ஒரு செய்தியாளர் சந்திப்பும் இருந்தது. செய்தியாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் தென்னாட்டுக்கு தென்னோட முழுமைக்கும் பெரியார் ஒருவை பற்றி மட்டுமே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். பெரியார் ஒருவரை பற்றி மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவை மாற்றிய இந்த நூற்றாண்டினுடைய மாபெரும் சிந்தனையாளர்கள் என்று 10 பேரை மட்டுமே சொன்னார். சொன்னவர் யார்? பார்ப்பனர், கர்நாடக பார்ப்பனர் ராமச்சந்திர குஹா. அவரை பார்த்து இந்த கன்னிமாரா விடுதியிலே கேட்டார்கள், தென்னாடு முழுமைக்கும் நீங்கள் பெரியாரை பற்றி மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று.
பெரியார் சுயசிந்தனையாளர். அவர் உருவாக்கிய கருத்தை, அவர் விதைத்த கருத்தை, அவருடைய காலத்திலேயே விளைச்சலை பார்த்தவர், அந்த சாதனையை சந்தித்தவர், இன்னும் பல நூற்றாண்டுக்கு பயன்படக்கூடிய கருத்தை வழங்கியவர். அதனால் அவர் பெயரை குறிப்பிட்டார். எப்பேற்பட்ட பெரியாரை பற்றி எலி பேசுகிறது, கொசு பேசுகிறது, ஈ பேசுகிறது என்றா பேசுவது. அஜய் கோஷ், நம்முடைய கேட்டிக்கு தங்கமணி சிபி தலைவர் கேட்டிக்கு தங்கமணி அவர்களிடத்தில் அஜய் கோஷ் கேட்கிறார், இன்னும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலே நிலைத்திருக்கக்கூடிய தலைவர் யார்? நம்முடைய கேட்டிக்கு தங்கமணி சொல்றார், ஆயத்தனாருடைய சகல பாராட்டலாம் பட்டம் பெற்றவர். அவர் சொல்றார், இன்னும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு காந்தி அப்படிங்கிறார். அவர் அசோகரை போல அவர் ஒன்றும் புதிய செய்திகளை கொடுத்தவர் அல்ல, எதிர்காலத்தில் நிலைக்கக்கூடியவர் அல்ல. நேரு, அவருக்கு அதற்கான ஒரு இது இல்லை என்கிறார். சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பெயராக சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது எனக்கு தெரியலீங்கிறார். உங்க ஊருக்காரர் தாங்க. இன்னும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலே பலராலும் நினைவு கூறப்படக்கூடிய ஒருவர் பெரியார் ஈவேராய். சொல்லுகின்றவர் வங்காளத்தை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் அஜய் கோஷ் சொல்லுகிறார். இந்த செய்திகளை சொல்லுங்கள். இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நினைவு கூறப்படுவார். இன்றைக்கு நிலக்கரியாய் இருப்பது நாளைக்கு வைரம். பெரியார் வைரம், வைரம் என்ற வைரத்தினுடைய ஆற்றலை கூடிக்கொண்டே சொல்வது போல அவருக்கான தேவை இருந்து கொண்டே இருக்கும். அந்த பெரியாரை பற்றி வெள்ளை அரசு என்ன பெயர் சொன்னது தெரியுமா? இன்றைக்கு நமக்கு பெரியார், இன்னும் சில பேருக்கு ஈவேரா. இதை விட வன்னியரசு அழகாக சொன்னார், ஒரு தலித் பெண்மணி மீனாம்பாள் கொடுத்த பெயர் என்பதனாலே தானே ஒரு தலித் விரோத செயல் பெரியார் என்ற பெயரையே உச்சரிக்க மறுக்கிறார் என்று அழகாக சொன்னார். ஈவேரா அவரோட கூட படித்தவர் இவர். ஈவேரா மூச்சு மூச்சு சொல்றாங்க போல பேர் எல்லாம் ஆளு கொன்றாங்க சொல்லி கொண்டிருக்கின்றோமே. வெள்ளை அரசு அவரை பற்றி என்ன சொன்னது? வெள்ளை அரசு பெரியார் போனார், ரஷ்யா போனார், ஓராண்டு காலம் 11 மாதம் சரியாக இருந்தார். 11 மாத காலம் ரஷ்யாவில் ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தில் இருந்தவர் பெரியார். அப்பொழுது அவர் 1932 மே மாதம் 1ஆம் நாள் சந்தித்தது யாரை? ஜோசப் ஸ்டாலினை. அந்த ஸ்டாலின் மறைந்த 5ஆம் நாள் பிறந்தவர் தான் நம்முடைய முதல்வர். அதனாலதான் இவருக்கு வைக்கப்பட்டது மு.க. ஸ்டாலின். அந்த ஜோசப் ஸ்டாலினை மே மாதம் மேனாள் விழாவிலே சந்தித்தவர் யார்? இந்தியாவினுடைய பகுத்தறிவு தலைவர், நாத்திக தலைவர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர் யார்? தந்தை பெரியார். ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், எனக்கு அடுக்க வேலைகள் தொடர்ச்சியாக இருப்பதனாலே இந்த மே மாதம் 29ஆம் நாள், எவ்வளவு நாள் இருப்பீர்கள்? இன்னும் 2 மாதத்திற்கு மேல் இருப்பேன். மே மாதம் 29ஆம் நாள் நாம் சந்திக்கிறோம். ஸ்டாலின் சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? தந்தை பெரியாரை பார்த்து. இதெல்லாம் வரலாறு. ஆனால் அதை நடக்க விடாமல் செஞ்சது எதிரி இல்லை, அவரோட கூடவே போன ஒருத்தர். ரஷ்யாவிலே 3-4 பிரிவுகள் உண்டு. லெனினுடைய பிரிவு எல்லாம் போல்ஷிவிக். இவ்வளவு வேக வேண்டாம் என்று சொல்லுகிற பிரிவு மென்ஸ்விக். இன்னும் வேகமா இருக்கணும் நரோட்டமிக். முன்னெல்லாம் இருந்து கடைசியில் போல்ஷிவிக் தான் வென்றுச்சு. லெனின் போல்ஷிவிக்கை சேர்ந்தவர். அவருடைய போல்ஷிவிக் கட்சியிலே இருந்து புரட்சியை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொன்னவர் ஒருவரும் அவருடைய இருந்தார். அவர் தான் ட்ராட்ஸ்கி. அந்த ட்ராட்ஸ்கி குழுவை சேர்ந்தவர்களோடு பெரியாரோடு சென்ற ஒருவர் சந்தித்து விட்டார். எனக்கு ஆகாத, எனக்கு எதிரியா இருக்கக்கூடிய குழுவோடு பெரியாரோடு வந்த ஒருவர் சந்தித்திருக்கிறார், உடனே வெளியேற சொல்லுங்கள் என்று விட்டார். பெரியாரோடு வந்தவரால் வந்த வினைதான் அது. அவர் பெயர் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. அவர் மயிலாடுதுறையைச் சேர்ந்த வழக்கறிஞர் எஸ். ராமநாதன். அவர்தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் பொதுச் செயலாளர். அப்பேற்பட்டவர் ஒரு விளையாட்டுத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக எல்லோரையும் சந்திப்போம் என்பது போல, ஸ்டாலினுக்கு எதிர்குழு என்பது கூட அறிந்தோ அறியாமலோ ட்ராட்ஸ்கி குழுவோடு தொடர்பு கொண்டதனாலே 29ஆம் நாள் 1932 மே 29ஆம் நாள் நிகழ்ந்திருக்க வேண்டிய ஒரு சந்திப்பு
அந்த சந்திப்பு மட்டும் நடந்திருந்தால் இந்தியாவினுடைய வரலாறே மாறி இருக்கும். யாரை சொல்கிறாய்? எங்கள் பெரியாரை பற்றி என்ன தெரியும் உனக்கு? அந்த பெரியார் ஸ்டாலினை சந்தித்தவர்கள் இந்தியாவிலே 2-3 பேர் தான். அதுல ஒருவர் தான் இப்பொழுது நான் சொன்னேன், எம்.என். ராய். அந்த ராயாலேயே தன்னுடைய தலைவர் என்று சொல்லப்பட்டவர் பெரியார். அந்த ஸ்டாலின் 29 சந்திக்கின்ற வாய்ப்பை இழக்கின்ற சூழல் பெரியாரும் ஸ்டாலினும் சந்திக்கின்ற ஜோசப் ஸ்டாலின் சந்திக்கின்ற வாய்ப்பை உடன் சென்ற ஒருவர் தான் ஒரு சிக்கலுக்கு ஆளாக்கினார். அதற்கு பிறகுதான் இங்கிலாந்து சென்றார். இங்கிலாந்து சென்று நேருக்கு நேராக வெள்ளை அரசை எதிர்த்து பேசியவர் தந்தை பெரியார். அதற்கு பின்னால் இங்கே வந்து ஈரோடு சமதர்ம திட்டம் பெரியார் உருவாக்கினார். ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து அந்த சமதர்ம திட்டத்தை உருவாக்குவதில் 2 பேர் கையெழுத்து போட்டார்கள். ஒருவர் தந்தை பெரியார், இன்னொருவர் சிந்தனை சிற்பி சிங்கார வேலர். 2 பேரும் தான் அழைத்தார்கள். ஒவ்வொரு சுயமரியாதை கிளையிலிருந்தும் 2 பேர் மட்டும் மாறுங்கள். இந்த வரலாற்றை எல்லாம் பேச வேண்டும். இந்த வரலாற்றை தான் பேச வேண்டும். ஒவ்வொரு சுயமரியாதை கிளையில இருந்தும் 2 பேர் வாருங்கள் என்றார்கள். இதெல்லாம் எங்கே பிடிக்கிறீங்க? நீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? மாற்ற வேண்டாம். இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட் சிங்கார வேலர் என்ற புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. இப்பொழுது மொழிபெயர்ப்புடன் கிடைக்கிறது. எழுதியிருப்பவர் அன்றைய ஐஏஎஸ் அதிகாரி. அன்றைக்கு ஐஏஎஸ் என்று பெயர் இல்லை, ICS சி சுப்பிரமணியம். அவர் வேற, அவர் கம்யூனிஸ்ட் சுப்பிரமணியம், கோபியை சேர்ந்தவர் CS. இன்னொருவர் நம்முடைய சுயமரியாத இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்து பிறகு ஜீவாவோடு முதலுடைமை இயக்கத்துக்கு சென்ற நாகை கே. முருகேசன். 2 பேரும் எழுதியிருக்கின்ற பெரிய புத்தகம். இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட் சிங்கார வேலர். எந்தெந்த கடையிலிருந்து யார் யார் சென்றார்கள்? நான் கோவையில் இருந்து வருகிறேன். மனோஜ் கோவை, தேவராஜ் கோவை. அதுபோல நாங்கள் இருக்கின்ற சூடூரில் இருந்து வந்தவர்கள் 2 பேர். ஒருவர் ஆசிரியர் கிருஷ்ணன், ஆசிரியர் தான், ஆசிரியர் கிருஷ்ணன். இன்னொருவர் SD சம்பந்தம் என்று ஒவ்வொரு கிளையாக எல்லாம் போட்டிருக்கோம். அப்படி உருவானது சுயமரியாத இயக்கம். இது சமூக இயக்கம். இதற்கான ஒரு பொலிட்டிக்கல் விங், ஒரு அரசியல் பிரிவு வேண்டும். அந்த அரசியல் பிரிவுக்கு பெரியார் தலைவர், பொதுச் செயலாளர் ஜீவானந்தம், தோழர் ஜீவா, அவர்தான் தலைவர். இப்படித்தான் உருவாக்கப்பட்ட 32 இருந்து 36 வரைக்கும் 4 ஆண்டு காலம் இருந்தது. அந்த வரலாறு தனி. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு ஒரு புறம், இன்னொரு புறம் பெரியார். நான் ரஷ்யாவுக்கு சென்று வந்து விட்டேன், சீனாவுக்கு செல்ல வேண்டும் என்றார். சீனாவுக்கு செல்லுகிற பொழுதுதான் வெள்ளைக்காரன் அவருக்கு பெயர் கொடுத்தார். சீனாவிற்கு நான் செல்ல வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று கேட்ட பொழுது சீனாவிற்கு பெரியார் விண்ணப்பம் கொடுத்தார். ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இதோடு நிறுத்தி விடுவார்கள். அப்படி ஒரு அறிவியக்கம் இருக்கக்கூடாது. என்ன எழுதினால் வெள்ளைக்காரன் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்தவர் அன்பு தோழர் ஆணைமுத்து அவர்கள். டெல்லியிலே உட்கார்ந்து அந்த ஆவண காப்பகத்தில் எல்லா ஆவணங்களையும் புரட்டி உழைப்பு அதிலே செலுத்துங்கள். எல்லாவற்றையும் பார்த்து சீனாவுக்கு இந்த ஈவே ராமசாமியை அனுப்பக்கூடாது. ஏன்? அந்த சீனாவிலே தான் ராஷ் பிஹாரி கோஷ் என்ற விடுதலை போராட்ட வீரர் தங்கியிருக்கிறார். அங்கேதான் CR தாஸ் தங்கி இருக்கிறார். இந்த பெரியார் ஈவே ராமசாமி அங்கே சென்றார். அவர்களோடு சேர்ந்து இந்தியாவிலே பெரிய புரட்சியை நடத்தி விடுவார். வன்னியரசு பேசினாரே, நாட்டு விடுதலை பற்றி, உணர்ச்சிகரமான செய்திகளை பற்றி எல்லாம் பேசினாரே. எப்படி ஒரு புரட்சியை நடத்தக்கூடிய தகுதி உள்ளவர் பெரியார் என்று ஆங்கிலேயர் நம்பினார். அவருக்கு அவன் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? பெரியார் ஈவே ராமசாமி சோசியோ கம்யூனிஸ்ட். ஒரு கம்யூனிஸ்ட் கிடையாது, எல்லாரும் தான் கொடுத்தான். சோசியோ கம்யூனிஸ்ட். ஏன்? உலகம் முழுக்க ஹேவ்ஸ் ஹேவ் நாட்ஸ், இருப்பவன் இல்லாதவர் 2 மட்டும்தான் உண்டு. ஆனால் இந்தியாவிலே மட்டும்தான் முதலாளி தொழிலாளி என்பதற்கு அப்பாற்பட்டு இன்னொன்று உண்டு, சாதி. இந்தியாவில் மட்டும் காணப்படுகின்ற ஒரு தனி அமைப்பு. அந்த தனி அமைப்பை பற்றி ஆய்வு செய்தவர்கள், அதற்கான மருந்தை கண்டுபிடித்தவர்கள் 2 பேர். ஒருவர் தந்தை பெரியார், இன்னொருவர் அண்ணல் அம்பேத்கர். வன்னியரசு அவர்களுக்கு அழகான செய்திகளை எல்லாம் பொறுமையாக சொன்னார். ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே ஒருவர் பேச, எல்லோரும் கேட்க, ஊடகத்திலே செல்லுகின்ற அது ஒரு பயன். ஆனால் இன்னொரு பயன், நேருக்கு நேர் கேள்வி கேட்க வேண்டும். ஐயங்கள் வர வேண்டும். ஐயங்களை அவர்கள் கேட்க வேண்டும்.
கேட்டு விளக்கம் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதிலே ஒரு தெளிவு கிடைக்கும். பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் வயது வேறுபாடு 9 வயது. அம்பேத்கருக்கும் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் ஒரே வயது. தமிழ் இலக்கியத்தில் அம்பேத்கரை பற்றி முதல் பாடல் எழுதியவர் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன். வரசனம் எழுதினார், அம்பேத்கரின் எரிமலை எண்ணமும் எழும்புயல் செயலும் விரிவுலகத்தையே வெளிப்புற வைத்தன என்பார். அம்பேத்கரை பற்றிய முதல் பாடல் எழுதியவர் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் தான். அதனாலதான் பாரதிதாசன் பேரவை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த பாரதிதாசன், பெரியார், அம்பேத்கர் 2 பேருடைய செயல் என்ன? என்னுடைய வீட்டிலே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் வீட்டுக்கு வந்த பொழுது வியந்து போனார். என்ன உங்க வீட்டில் இருக்கிற அம்பேத்கர் படம் இவ்வளவு பழமையான படமாக இருக்கிறதே என்று கேட்டார். ஆமா, பழமைதான். எங்கப்பா திராவிடர் கழகம், அவர் திராவிடர் கழகத்தில் இருந்த பொழுது வாங்கிய படம். அந்த படம் எந்த ஆண்டா இருக்கும்? அது 1960 இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 60 என்றால் இப்ப என்னாச்சு, 65 ஆண்டுகளாக இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் அந்த படத்தை நான் மாற்றவில்லை, அப்படியே மாட்டி இருக்கிறேன், சுவர்ல மாட்டி இருக்கிறேன். இன்னொரு படமும் உண்டு, அது ஜோசப் ஸ்டாலினுடைய படம். அதுவும் எங்க அப்பா வாங்கினதுதான். பெரியார் அவர்கள் இன்றைக்கு நாம் பேசுகிறோம், பல பேருக்கு புதுமையை கிடைக்கிறது. பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய புத்தக கண்காட்சியை நடத்தினோம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதலமைச்சர், இளைஞரணி தலைவர் 2 நாள் அறிவு திருவிழா, 9 நாள் புத்தக காட்சி. எதை பற்றி? மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய புத்தக கண்காட்சி. எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! இதை நாம் இன்றைக்கு வியப்பாய் நினைக்கிறார்கள். இது பெரியார் போட்ட விதை. பெரியார் இயக்கத்தை சேர்ந்த எல்லார் வீட்டிலுமே அம்பேத்கர் படம் இருக்கும், மார்க்ஸ் படம் இருக்கும். இடையிலே கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு விட்டது, வலியுறுத்தாமல் விட்டு விட்டார்கள். எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற படம் என்னுடைய தந்தை வாங்கிய படம். வேலூர் வி குமார் என்பவர் எப்படி செய்த படம். அன்னைக்கும் இன்றைக்கும் அப்படியே அதே அந்த அடுக்கடைந்த அந்த அம்பேத்கரைத்தான் வைத்திருக்கிறேன். நான் பார்த்து சின்ன வயதில் 65 ஆண்டா பார்த்துக்கிட்டு இருக்கிற படம். இன்றைக்கு ஒன்று புதுசா நாம அம்பேத்கரை பேசல, பேசிக்கொண்டே இருந்தவர்கள் தான். அம்பேத்கரையும் மார்க்சியத்தையும் பேசிக்கொண்டே இருந்தவர்கள் தான். 3 தான். வன்னியரசு நன்றாகவே தன்னுடைய சொற்பொழிவை முடித்தார். கருப்பு, சிவப்பு, நீலம் 3னுடைய ஒன்றிணைப்பில் தான் இந்த நாட்டுக்கான விடியல் கிடைக்கும். அதிலேதான் சனாதனத்திற்கு சாவு மணி அடிக்கப்படும். ஆனால் இன்னொன்றை சொல்லுகிறார்களே, பெரியார் பிற்படுத்தப்பட்டோருக்கு மட்டுமுள்ள தலைவர் இருக்கிறார்களே, உண்மையா? இல்லை. சொல்வதற்கு உங்களுக்கு செய்தி வேண்டும், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியல் சட்டத்தை எழுதியவர் யார்? எம்.என். ராவ். அதை ஒழுங்குபடுத்துகிற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது யாரிடத்திலே? அம்பேத்கர் இடத்திலே. அவர் ஒழுங்குபடுத்துகிற பொழுதுதான் எந்த ஒரு பிரிவுக்கும் உதவித்தொகை வழங்கலாம் என்று எழுதியிருக்கிறார்கள். எனி கிளாஸ் எழுதியிருந்தார்கள். அதை அண்ணல் அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர் ஒரே ஒரு சொல்லை நுழைத்தார். எனி கிளாஸ் என்பதை எனி பேக்வேர்ட் கிளாஸ் என்று நுழைத்தார். அந்த பேக்வேர்ட் கிளாஸ் என்று அம்பேத்கர் உடைத்ததனாலே தான் இன்றைக்கு எல்லாரும் வெள்ளை சட்டையோடு நாற்காலிகளை வைத்து இருக்க முடிகிறது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இன்க்ளூடிங் எஸ்சி, சட்டப்படி அன்றைக்கு பேக்வேர்ட் கிளாஸ் என்றால் பட்டியலினத்தையும் சேர்த்துத்தான். பிறகுதான் பட்டியலினத்திற்கு என்று ஒரு சட்டப்பிரிவு வந்தது. அதனால் இவர்களை ஓபிசி, அதர் பேக்வேர்ட் கிளாஸ் என்றார்கள். அது பின்னால, அது ஒன்றிய அரசுல மட்டும்தான் இருக்கும் ஓபிசி என்பதெல்லாம். இதுதான் பிற்படுத்தப்பட்ட என்ற ஒரு வகுப்பை சட்டத்தில் இடம்பெற வைத்தவர் யார்? அண்ணல் அம்பேத்கர். அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கு படிப்பில் இடமில்லை. பெற்றோமே, அது 21 இருந்து. தந்தோமே, அது 27 நடைமுறையிலே இருந்து. ஒன்றிய அரசியலும் பெற்றோமே, அது 34 இருந்து. பறிகொடுத்தோமே, 1950 ஜனவரி 26 இருந்து. மீண்டும் எப்படி பெற்றோம்? பெரியாரினுடைய உழைப்பா, பெரியாரினுடைய போராட்டத்தால். பெரியார் போராடினார். 1951 ஆண்டு இந்திய அரசியல் சட்டத்திலே முதல் திருத்தம் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் அந்த கேள்வி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்திய அரசியல் சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டது யாரா? நம்முடைய பெரியாரா. அதுதான் 15 உட்பிரிவு 4. அந்த பிரிவு வந்ததுனாலே தான் பிற்படுத்தப்பட்டோர் பிசி, ஓபிசி இவர்களுடைய கல்வியும் வேலை வாய்ப்பும்
காப்பாற்றப்பட்டது. அது மட்டும்தானா? இல்லை. அங்கேதான் சிக்கல். அடுத்த செய்தி இன்னும் போய் சேரவே இல்லை. நம்முடைய ராஜ்குமார் போன்றவர்களுக்கு சென்னையில இருப்பவர்கள், நம்முடைய சென்னை தோழர்கள் பல பேரும் இதை கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும். ஊடகம் இருப்பதனாலே ஒரு வாய்ப்பு. அந்த முதல் திருத்தம் வந்ததனாலே தான் பட்டியலின வகுப்பு வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் அம்பேத்கரால் பயன் பெற்றது. அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த திருத்தம் வேலை வாய்ப்பிற்கு இல்லை, கல்விக்கு இல்லை, வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான். அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த திருத்தம் வேலை வாய்ப்பிற்கு மட்டும்தான். அந்த ஒன்றை பெறுவதே அவருக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஆனால் பிற்படுத்தப்பட்டவருக்கு அது மாதிரி பெறுகின்ற ஒரு தலைவன் கிடைக்கவில்லை. எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவனாக அம்பேத்கர் இருந்ததினாலே போராடி அவர் பெற்றுக் கொடுத்தார். வேலை வாய்ப்பிற்கு மட்டும், படிப்புக்கு என்று கேட்டிருந்தார், எல்லாம் தேர்ந்தெடுத்திருப்பார். அடுத்து பெரியார் பெற்றுக் கொடுத்த அந்த முதல் திருத்தம் 15 உட்பிரிவு 4 என்பதுதான் பட்டியலின மக்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தது. பிற்படுத்தப்பட்டோரும் பட்டியலின மக்களும் ஏந்த வேண்டிய 2 உருவங்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். நம்ம சமூகத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சனாதன சமூகத்தை உருவாக்குவது, இன்னொன்று சமத்துவ சமூகத்தை உருவாக்குவது. இந்த 2க்குமான போராட்டம் இருந்து கொண்டே இருக்கு, நீண்ட காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த சனாதன சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் இந்திய துணைக்கண்டத்திற்கு விடுதலை கிடைப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்தியை திணித்தார்கள். இந்தியை ஏன் திணிக்கிறார்கள்? அதுதான் சமஸ்கிருதத்தினுடைய பேச்சு வடிவம். இந்தியை கற்றுக்கொண்டால் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வது எளிது. சமஸ்கிருதம் எங்கே இருக்கிறதோ அங்கே பார்ப்பனியம் இருக்கும், பார்ப்பனியம் எங்கே இருக்கிறதோ அங்கே வருணாச்சலம் இருக்கும், சனாதனம் இருக்கும். அதை நியாயப்படுத்துகின்ற கோட்பாடு இருக்கும். அதனால் மொழி என்பது வெறும் மொழி மட்டுமல்ல. இன்றைக்கு வீட்டுக்கு வீடு இருக்கின்ற குழந்தைகளுக்கு வைக்கப்படுகின்ற பெயர்கள் எல்லாம் சமஸ்கிருத பெயர்கள். அதை மாற்றுங்கள், வடமொழி பெயர்கள், வாயில் நுழையாத பெயர்கள். எங்கே சமஸ்கிருதம் இருக்கிறதோ அங்கே பார்ப்பனியம் இருக்கும். இது அடிப்படை விதி. சமஸ்கிருதத்தினுடைய பேச்சு வடிவம் தான் இந்தி. 37 அறிவித்தார்கள், 38 ஆணையை போட்டார்கள். அதை எதிர்த்து ஈரோட்டார், என் பெரியார், மக்களிலே தாழ்வு உயர்வு போராட்டம் வேறற்று போனால் உலகில் நலிவில்லை, எய்தும் நலம் என்று அருளினாக என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடுவார். அந்த பெரியார் தோள் தட்டி வந்தார், இந்தியை எதிர்க்க குரல் கொடுத்தார். 1922 இருந்து நான் இந்தியை எதிர்த்துக் கொண்டிருக்கிறேன். 1926 இருந்து கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 38 சட்டமே போட்டு விட்டார் இந்த ராஜகோபாலாச்சாரி. புலவர்களே, நானும் புலவர் தான். புலவர்களே, உங்களிலே ஒருவருக்கு கூட முதுகெலும்பு இல்லையா என்று கேட்டார். பெரியாரே கேட்டார். அப்பொழுதுதான் எனக்கு இருக்கிறது முதுகெலும்பு என்று வந்தவர் மறை அடிகள். கூட வந்தவர் அவருடைய மாணவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார், அவருடைய மாணவர். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே மறைமலை அடிகள் ஆசிரியராக இருந்த பொழுது அவரிடத்திலே மாணவராய் படித்தவர் தான் சுப்பிரமணிய பாரதியாருடைய வகுப்பு தோழர் சோமசுந்தர பாரதியார். 2 பேருக்கும் பாரதியார் பட்டம் ஒரே நேரத்தில் கிடைத்தது. 2 பேருக்கும் பாரதியார் பட்டம் கொடுத்தது நாங்கள் இருக்கின்ற கோவையைச் சேர்ந்த அவினாசி விருதை சிவஞான யோகி. அவர்தான் பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவர். பாரதி என்றால் சரஸ்வதி. எப்படி இப்பொழுது ஜெயேந்திர சரஸ்வதி, சந்திரசேகர சரஸ்வதி என்கிறார்களே, சரஸ்வதி என்றாலும் பாரதி என்றாலும் ஒன்றுதான். உனக்கு சரஸ்வதி இருக்கிறப்ப எங்களுக்கு பாரதி இருக்கக்கூடாதா என்று போட்டு விட்டார்கள். அப்படி வந்ததுதான் அந்த பாரதி. அந்த 2 பேரும் தான் முன்னால் நின்றார்கள். பெரியாருடைய செயல் எப்படி என்றால் எப்பொழுதுமே உதவுகின்ற கை முதல் கை என்னுடைய கையாக இருக்கும் என்று பார்ப்பார். மரபினடிகள் அவர்கள் பெரியாரை மிகவும் கடுமையாக எதிர்த்தவர். நாத்திகத்தை பேசுகிறார்களே, கடவுளை இல்லை என்று பேசுகிறார்களே, இவர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டாமா என்று கேட்டவர் மறைமலை அடிகள். நாத்திகத்தை பேசுகின்றவர்களை கொலை செய்ய வேண்டாமா என்று கேட்கிற அளவுக்கு கோபத்தோடு இருந்தார் மறைமலை அடிகள். அது ஒரு கட்டம். அவர் எழுதிய நூல் அறிவுரை கொத்து, நூலுக்கு பெயர் அதுதான் அறிவுரை கொத்து. இந்த சென்னை பல்கலைக்கழகத்திலே அது பட்ட வகுப்புக்கு பாடமாக இருந்தது. பாடமாக இருந்த பொழுது பார்ப்பனர்கள் எதிர்த்தார்கள். மறைமலை அடிகளினுடைய அறிவுரை கொத்து வடமொழியை எதிர்க்கிறது, பார்ப்பனியத்தை இழிவுபடுத்துகிறது. அதனால் அதை பாடத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்றார்கள். உடனே
மரபினடிகள் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று பெரியாரிடத்தில் கோரிக்கை வைக்கவில்லை. நானும் தமிழர், நீங்கள் தமிழர் தலைவர், எங்களுக்கு உதவுங்கள் என்று கேட்கவில்லை. தமிழன் தாழ்ந்தால் முட்டுக்கொடு, தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடு, இதுதான் நமக்கு தேவை. தமிழனா இருக்கிறானா அது மட்டும் தான் பார்க்கணும். பெரியாரிடம் எந்த கோரிக்கையும் யாரும் வைக்கவில்லை. இவராக முன் வந்தார். நம்முடைய மரபினடிகளுடைய பாடத்தை நீக்குவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒவ்வொரு கிளையும் அறிவுரை கொத்து நூல் மீண்டும் பாடமாக வைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அனுப்புங்கள். தீர்மானம் நிறைவேற்றப்படாவிட்டால் விளைவுகள் விபரீதமாயிருக்கும் என்று அறிக்கை விட்டார். உடனே சென்னை பல்கலைக்கழகம் மரபினடிகளினுடைய அறிவுரை கொத்து பாடம் மறுபடியும் பாடமாக வைக்கப்படுகிறது என்று அறிவித்தார். மரபினடிகளுடைய அகற்றப்பட வேண்டிய புத்தகம் என்று சொல்லப்பட்ட அந்த நூல் பாடமாக வைக்கப்பட்டது. இது நடந்தது 1926. இந்த நன்றி உணர்ச்சியின் காரணமாகத்தான் 38 முன்னாலே வந்தார் மறைமலை அடிகள். எதிரிகளை எல்லாம் நண்பர்களாக்கியவர் பெரியார். இப்பொழுது கூட ஒரு படம் பராசக்தி, அதில் கூட ஒரு வரி தீ பரவட்டும், அந்த தீ பரவட்டும் என்ற வரியை நீக்க சொல்கிறார்கள். நான் பேசிட்டு வந்தேன் பராசக்தி படத்தினுடைய, அதில் நான் விழாவில் பேசிட்டு நான் இறங்கி வந்த உடனே அந்த நடிகர் வந்தார், சிவகார்த்திகேயன் வந்தார். வந்த உடனே ஐயா நீங்க பேசுனீங்களே இப்போ, அந்த பராசக்தி பகுத்தறிவு தீயை பரவ வைத்தது, இந்த பராசக்தி தமிழ் தீயை பரவ வைக்கும் என்று பேசினீர்களே, அதை நாங்கள் ஒரு தொடராகவே விளம்பரப்படுத்தி இருக்கிறோம், தீ பரவட்டும் என்றார். எனக்கு கேட்ட உடனே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் அந்த தீ பரவட்டும் சொல்லி அந்த தொடரை இன்னைக்கு சொல்லிட்டாங்க. இப்போ இல்லை, இன்னைக்கு சொல்றாங்க அந்த தீ பரவட்டும். எதற்கு தீ பரவட்டும்? புராண இதிகாச நூல்கள் மேல் தீ பரவட்டும் என்று பேசியவர் அண்ணா. மூடத்தனத்தை பரப்புகின்ற இந்த புராண இதிகாசங்களை எரிக்க வேண்டும். எங்கள் பெரியார் சொல்லிவிட்டார், நான் பேசுகிறேன், எதிர்த்து பேசுவதற்கு யார்? வா, அதான் வாதம், பேச்சு. அப்படி முதல் கூட்டம் ஏற்பாடு செய்தது சேலம் செவ்வாய்ப்பேட்டையில். ஏற்பாடு செய்தவர் சேலம் சித்தையன். எரிக்க வேண்டும் எங்கள் தந்தை சொல்வது சரி. வாதாடியவர் அறிஞர் அண்ணா. அவரை எதிர்த்து வாதாடியவர் இப்பொழுது 38 மொழிப்பொருளே பெரியார் எந்த 2 அறிஞர்களை முன்னே நிறுத்தினாரோ அந்த மரபினடிகளோடு சேர்ந்து வந்தாரே நாவலர் சோமசுந்தர பாரதியார், அவர்தான் அண்ணாவை எதிர்த்து பேசினார். 2 பேரும் பேசுகிற பொழுது நடுவராக இருந்தவர் யார்? சேலம் கல்லூரியினுடைய முதல்வர் ராமசாமி கவுண்டர் என்று பெயர். அவர் பெரியார் பற்றாளர், பெரியார் பக்தர். அவர்தான் மாபெரும் கணித மேதை. சேலம் நகராட்சி கல்லூரியினுடைய முதல்வர், அவர்தான் நடுவர். அடுத்த அதே போன்ற ஒரு கூட்டம் நடந்ததுதான் இந்த சென்னையிலே, சென்னை சட்டக்கல்லூரியில் நடந்தது. எரிக்க வேண்டும் என்று அண்ணா பேச, எரிக்கக்கூடாது என்று சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை பேச, அந்த பேச்சுக்கள் எல்லாம் திரட்டி வழங்கப்பட்ட அந்த நூலுக்கு பெயர் தான் தீ பரவட்டும். இன்றைக்கு இந்த நூலை எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை. காந்தியார் சாந்தியுடைய நூலை எழுதியதற்காகத்தானே எழுதிய ஆசை தம்பிக்கு மொட்டையடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். அண்ணா எழுதிய ஆரியமாயைக்கு தடை, இன்றைக்கு ஒரு தடையும் இல்லை. பெரியார் எழுதிய பொன்மொழிகள் நூலுக்கு தடை, இன்றைக்கு ஒரு தடையும் இல்லை. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய உதயசூரிய நாடகத்திற்கு தடை, இன்றைக்கு ஒரு தடையும் இல்லை. அதுபோல் ராமாயணத்துக்கு எதிர்ப்பாக நான் ஒரு காவியம் பாடுகிறேன், ராவண காவியம் என்று பாடுகிறேன் என்று அந்த ராவண காவியம் பாடினாரே புலவர் குழந்தை, அந்த நூலுக்கு தடை. அவர் தமிழாசிரியர். நாங்கள் இருக்கிற கோவையிலே பவானியில் இருந்த தமிழாசிரியர். அவருக்கு எத்தனை வகையான நெருக்கடி. இத்தனையும் இன்றைக்கு தடையே இல்லை, எல்லாம் கிடைக்கின்றன. படிப்பது யார்? பரப்புவது யார்? படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும் நம்முடைய செய்திகளை. இத்தனை தடைகளை கடந்து இவற்றையெல்லாம் வந்திருக்கின்றனவே, இவற்றையெல்லாம் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த முதல் கூட்டம் நடந்த சேலம் செவ்வாய்ப்பேட்டையிலே ராமசாமி கவுண்டர் எப்படி இருப்பார்? நீங்க புத்தகத்தை பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு? நாமத்தோட இருப்பார். நாமம் போட்ட ராமசாமி கவுண்டர் தான் பெரியார் தொண்டர், மிகப்பெரிய வரலாற்று அறிஞர், தீவை சதாசிவ பண்டாரத்தார், அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர். எனக்கு காலை பொழுது விடுதலையை படிக்காமல் உடனே தொடங்காது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று அறிஞர், பேராசிரியர். அவர் உடம்பு முழுவதும் நீர் பூசி இருப்பார்.
நாமம் போட்டவரையும் விபூதி முஸ்லீம் தனக்கு அன்பர்களாக பற்றாளர்களாக வைத்திருந்தவர் தந்தை பெரியார். இந்த இன உணர்வு, அதனால் இறை கொள்கையுடைய பாவாணர் அவர்கள் தேவனை, அதுதான் விடுதலை அரசு பேசினார். தேவனைய பாவாணர் அவர்கள் பெரியார் இறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னால் புத்தூர் மாளிகை பெரியார் மாளிகைக்கு வந்தார். நாங்கெல்லாம் பார்த்தவங்க, கூட இருந்தவங்க. பெரியாரை பார்த்தவர்கள் நாங்கள். பெரியாருக்கு ஒரு காது கேட்காது, எந்த ஒன்றை கேட்டாலுமே ஒரு காதை எப்படி கேட்டுக்கொண்டு ஐயா வாங்கம்பார். நாம சுத்தி பார்ப்போம் யாரையே சொல்றாருன்னு, இவ்வளவுதாங்க ஐயாம்பார். நான் ஐயாவா? அவ்வளவு மதிப்பு மதிப்பு கொடுங்கள். சிறுமைப்படுத்துவது நம்முடைய பண்பாடு அல்ல. யாரை பற்றி, யார் உங்களை பற்றி சிறுமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னாலும் பெரியார் உடனே ரொம்ப மதிப்போட அவருக்கு என்ன சொல்வார் சொல்வார். இப்படிதான் பேசுவார் ஐயா. அவருக்கு என்ன சொல்வார், இவ்வளத்தோட முடிச்சுக்குவார். எவன் சொன்னான் கூட, எவன் இருந்தான், எவ்வளவு நாளா இப்படி சொல்றான். இது பெரியார் அல்ல. பெரியார் பெருமை பெரியோர் அறிவர். அவர் சிறியார், விட்டுருங்க. அந்த பெரியார் தான் எந்த ஒன்றையுமே மிக எளிமையாக எடுத்துக்கொள்கிற, தன்னை இழிவுபடுத்துகின்ற ஒரு செய்தி வந்தால் கூட அவருக்கு என்ன சொல்வாங்க, இதுக்கு மேல ஐயா சொல்ல மாட்டார். அப்படி சொல்லாதவர் எல்லோரையும் வாங்கன்னு தான் சொல்வார். உட்கார வச்சுதான் பேசுவார், நிக்க வச்சு பேசவே மாட்டார். என்ன படிக்கிறீங்க, ஐயாவுக்கு தேவையே அதுதான், படிப்பு. நம்முடைய கழக தோழர்களுக்கும் தேவை படிப்பு, அவங்களுக்கும் தேவை அதுதான். இயக்க வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள், நடந்து வந்த பாதையை தெரிந்து கொள்ளுங்கள். படிப்பு தான். பெரியார் பெற்றுக் கொடுத்ததுதான் அரசியல் சட்டத்தினுடைய முதல் திருத்தம். அப்படி திருத்து கொண்டு கொடுத்ததுனாலே தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் படிப்பிலே இடம் பெற்றார்கள், பணி வாய்ப்பில் இடம் பெற்றார்கள். பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அம்பேத்கரால் வேலை வாய்ப்பில் இடம் பெற்றார்கள், பெரியாரால் படிப்பில் இடம் பெற்றார்கள். அடுத்து ஒன்று கொண்டு வந்தார் அதே ராஜகோபாலாச்சாரி. இந்தியை திணித்த அதே ராஜகோபாலாச்சாரி மறுபடியும் கொண்டு வந்தார். அதுதான் குலக்கல்வி திட்டம். ஜாதி தொழிலை பார், முடிவற்றவனா சிறை, வெளுக்கிறவனா வேளு, ஒழுகிறவனா ஒழு, ஊஞ்சலிலே அமர்ந்துண்டு பாடிண்டே படிச்சுண்டே இருக்கிறவா நாங்க படிச்சுட்டே இருப்போது எங்க தொழில் என்றார். குலக்கல்வி திட்டம். இந்த செய்திகள் எல்லாம் இன்னும் இளைஞர்களுக்கு போய் சேரவே இல்லையே. பல பேராசிரியர் பெருமக்கள் வந்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கு சமூக நீதி என்று கேட்டால் என்னவென்றே தெரியவில்லை. இடப்பங்கீடு இடஒதுக்கீடு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடே தெரியவில்லை. எப்படி இந்த வேலை வாய்ப்பு பத்திரிகள் எல்லாம் வெங்கடாஜலபதிக்கு வேண்டிக்கிட்டாங்க, அதனால வந்திருக்கிறார். எங்க அப்பா ஐயப்ப மலைக்கு போயிட்டு வந்தார்களோ, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விழுந்துச்சு பாருங்கிறார். எப்பேற்பட்ட சமூக போராட்டத்துக்கு பின்னால் கிடைத்த இந்த வாய்ப்பு என்பது செய்தி அவர்களுக்கு போய் சேரவில்லை. அறியாமை உடையவர்கள் எல்லா இடத்திலும் உண்டு. எல்லா என்பதை அடிக்கோடு போட்டுக் கொள்ளுங்கள். சரியானவற்றை சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பவர்கள் நாம். இந்த குலக்கல்வி திட்டம் என்பதை எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார். 54 தான் பெரியார் வெற்றி பெற்றார். குலக்கல்வி இல்லை, இனி முழு நாள் பள்ளி, அரை நாள் மட்டும் பள்ளி, அரை நாள் ஜாதி தொழிலை பாருங்கள் என்று அது வந்திருந்தால் முக்காவாசி பேர் எங்கே இருந்திருப்போம் என்று எண்ணிப்பாருங்கள். அதை ஒழித்தவர் பெரியார். பெரியார் வெற்றி பெற்ற போராட்டங்கள் 2 முதன்மையான போராட்டம். ஒன்று அரசியல் சட்டத்தை திருத்துகின்ற போராட்டம், வெற்றி பெற்று விட்டார் 51. குலக்கல்வியை ஒழிக்கின்ற போராட்டம், வெற்றி பெற்று விட்டார் 54. ஜாதியை ஒழிப்பதற்கான அந்த சட்டத்தையும் திருத்த வேண்டும் என்று முயன்றார். வெல்லவில்லை. ஜாதியை பாதுகாக்கின்ற அந்த சட்ட பிரிவுகளை எரிக்க வேண்டும் என்று எரித்தார். எரிப்பதற்காக நாளை குறிப்பதற்காக மாநாட்டை கூட்டினார். கூட்டிய இடம் தஞ்சை மாநகரம். 2 லட்சம் பேர் திரண்டாங்க. 2 லட்சம் பேர் சட்டத்தை எரிப்பதற்காக ஒரு நாட்டில் திரள்வார்களா என்பதை உலகத்தில் நம்பவே முடியல. தங்களுடைய நாட்டு சட்டத்தை எரிப்பதற்காக அந்த நாட்டு மக்களை 2 லட்சம் பேர் திரள்வார்களா? நம்ப முடியல. உடனே டெல்லி, அதுவரைக்கும் பொறுமையாயிருந்த டெல்லி, கொஞ்சம் கூட அசைவு காட்டாத டெல்லி உடனே ஆணை போட்டது, சட்டத்தை எரிப்பவர்களுக்கு 3 ஆண்டு சிறை என்று. 3 ஆண்டு சிறை என்ற ஆணை வருவதற்கு முன்னாலேயே பெரியார் அறிவித்து விட்டார் போராட்டம் என்று. ஆனால் உடனே மற்றவர்கள் சொன்னார்கள், போராட்டத்தை நாம் கைவிட்டு விடுவோம், 3 ஆண்டு சிறை என்கிற அளவுக்கு இப்பொழுது ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்கிறதே. அதற்கு அப்பொழுது முதலமைச்சர் காமராசர் ஒத்துக்கவில்லை. நம்ம டெல்லிக்காரன் சொல்றான், நான் ஐயாவை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். ஆனா மற்ற நம்முடைய தொடர்களே சில பேர் ஐயாவை பார்த்துக்கிறேன் என்பதை நம்முடைய கட்சியவே பார்த்துக்குவார்கள் நினைச்சு அதெல்லாம் ஒண்ணு நடக்காது என்று சொன்னார்கள். பெரியார் நம்பல. பெரியார் வேண்டான்னு தான் சொன்னார். அதெல்லாம் ஒரு வரலாறு.
அதற்கு மேல் தான் நடந்தது, போராட்டம் நடந்தது, 3 ஆண்டு சிறை. அதற்கு காரணம் 2 பேரும் தமிழன், தூய தமிழன், பக்தவச்சலம், சி சுப்பிரமணியம் 2 பேர் தான். 2 பேரும் தான் டெல்லி சொன்னதை அப்படியே கேட்டு 3 ஆண்டு சிறை என்று அறிவித்தார்கள். அறிவித்த உடனே யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது 3 வாரம், 6 வாரம், 4 வாரம் என்று. டெல்லியில இருந்து பறந்து வந்தார் இந்திய தலைமை அமைச்சர். பறந்து வந்த தலைமை அமைச்சர் நீதிபதிகளை கூட்டி சொன்னார். இப்பொழுது நடக்கிற நீதிபதி இதே நிலைதான் அப்பொழுதும். நீதிபதிகளை கூட்டி சொன்னார், சட்டத்தை எரித்தவர்களுக்கு வழங்குகின்ற தண்டனை போதாது என்றார். அதற்கு பிறகு வந்த அத்தனை தீர்ப்புகளும் 2 ஆண்டு 3 ஆண்டு எல்லாம் பல குடும்பங்கள் அழிந்து போயின. சாதியை பாதுகாக்கும் சட்டத்தை எரித்து அழிந்து போன குடும்பங்கள் எத்தனை? உங்களுக்கு அருகிலே உள்ள குடும்பங்கள் பல. அதை பற்றி கவலைப்பட்டோமானாம், கேள்வி கேட்டோமானாம். அந்த வேலை ராமகிருஷ்ணன் கிடைச்சார். அப்படி உடுமலை கருமலை எப்பன் பிரகாஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த போராட்டத்தினுடைய ஈகியரை எல்லாம் ஆவணப்படுத்தினார்கள். இல்லை என்றால் இது கூட கிடைக்காமல் போகிறது. எத்தனை எத்தனை பேர் வந்து சொல்வது, இழுத்து இழுத்தே துயின்றால் என்று வெல்வது, சொத்தலாம் போன பின் எவர் வழி செல்வது, தூங்காதே விழி என்றால் எனையாணி கொள்வது. சொல்றிய என்ன நம்ம கடப்பாறையெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவேன்னு சொல்றிய, சரி இதெல்லாம் காலத்துல இது இருக்குது. பால் குடித்த மார்பை அறுத்தறிகின்றவன் இறந்து கொண்டேதான் இருந்தான். பெரியார் இறப்பதற்கு ஓராண்டுகளுக்கு முன்னால் பெரியார் மாளிகைக்கு வந்தார் பாவாணர். வாழ்த்துப்பா கொடுத்தார். ஐயா 93 ஆண்டு ஆயிடுச்சு, இன்னும் நீங்க 100 ஆண்டு வாழணும் என்றார். போன பக்கமெல்லாம் உங்களுக்கு அல்லாலே அடிச்சான். நான் பெரியார் தொண்டர், 38 மொழி போரிலே பெரியாருக்கு தொண்டனாக இருந்தவன் நான் சொன்னவர் திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவனேய பாவாணர். அவர்தான் திருச்சி புத்தூர் கல்லூரி பேராசிரியர். அப்பொழுது நான் செந்தமிழ் தொண்டன். அப்பொழுது புத்தகமே போட்டார் இந்திய எதிர்ப்புக்காக. அதுக்கு பேர் செந்தமிழ் காட்சி. ஓர பக்கமெல்லாம் உங்களை கல்லாலே அடிச்சானே, சாணியால் அடிச்சானே, புன்னூற்று கல்லடியும் சாண கொண்டும் பொறுத்தளரும் சொல்லடியும் புகழ்வோர் கொண்டு கண்ணாற்றில் களஞ்செலுத்தும் கடுஞ்சை கைகோள் கை தூக்கி தென்னவரை கரையில் ஏற்றி 93 ஆண்டு தொடர்ந்த பின்னும் துளங்காது. இது கூட அசையாம இருந்தீங்களா ஐயா? எதை கண்டுமே நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படுவது இல்லையே. துளங்காது துளங்கு பகுத்தறிவு தொண்டால் நன்னூற்றை தாண்ட வரும் நோற்றடாற்றின் நானிலத்து பெரியாரை வாழ்த்துவோமே. கொடுத்தார் ஐயா. பெரியார் வாங்கிட்டார், சிரிச்சார். 100 ஆண்டு வாழணும். ஐயாவுக்கு வந்துருச்சு. இருந்து பார்த்தா தெரியும். உடம்புல அவ்வளவு சுத்து. எப்பேற்பட்ட பெரியார்! பெரும்பணியை சுமந்த உடல், பெரும்புகளை சுமந்த உயிர், பெரியார் என்னும் அரும்பணியை சுமந்த மனம், மலர்கதிரை சுமந்த மணி, அரிகாமை மேல் இரும்புலக்கை அடிப்பது போல் எடுக்காமல் அடித்த அடி, எரிபோல் பேச்சு, பெரும் புதுமை அடனாகிய பெரியாரை தமிழ்நாடும் பெற்றதம்மா. இந்த நாட்டுல வந்து இவர் பிறக்கலாமா? உலகத்தில் எந்த மொழிகளை பிறந்திருந்தாலும் அவருக்கு உலகத்தில் தலை சிறந்த சிந்தனையாளர் என்ற வரிசைகளை வைத்திருப்பார்கள். அதனாலே தானே வெள்ளைக்காரனே சொன்னான், இவர் சோசியோ கம்யூனிஸ்ட். உலகத்தில் இல்லாத ஒரு புது வகையான பொதுவுடைமை கொள்கையை வழங்கி இருக்கின்ற இவர். அதனாலே இவர் சோசியோ கம்யூனிஸ்ட். இந்தியாவிலேயே இனியும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய சிந்தனை இவருடைய சிந்தனை. அதனாலே தான் 10 பேர்களை ஒருவராய் இவரை வைத்திருக்கிறேன் என்று கர்நாடக பார்ப்பனர் ராமச்சந்திர குஹா சொல்லுகிறார். உலகம் அவரை போற்றுகிறது. புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனா. அறிவுடையோருடைய பெருமையை அறிவது அறிவுடையோருக்குத்தான் முடியுமே தவிர எல்லோருக்கும் ஆகாது. நலமிக்க பூம்புணல் ஊற பொதுமக்களுக்கு ஆகாதே பாம்பறியும் பாம்பினக்கால். பாம்பின் கால் பாம்புக்குத்தான் தெரியும், ஏன் மற்றதுக்கு தெரியலன்னா? அது எறும்பு, அதுக்கு எப்படி தெரியும்? அது தேல், அதுக்கு எப்படி தெரியும்? அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. பாம்பின் கால், நாம் பாம்புகள், பாம்புக்கு பாம்பு கால் இருப்பதை அறிந்து கொண்டோம். புலமிக்கவரை அறிவுடையோர் பெருமையை அறிவுடையோர் அறிந்து கொண்டோம். இனிய மேலும் நாம் அறிவுடையராய் இருப்போம். அந்த பெரியாருக்கு கிடைத்த 2 பேர், அந்த 2 பேரை பற்றி பேசுங்கள். அவர்களை பேசாமல் விட்டோம். அதனால் வந்ததுதான். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அங்கே காளை பண்பாட்டு படை இருக்க வேண்டும். காளை பண்பாட்டு படை இல்லாத ஒரு இயக்கம் அந்தமான இயக்கம், செயல்நோக்கம் இல்லாத இயக்கம். பெரியாரினுடைய 38 மொழி போராட்டத்திலே தான் கலை பண்பாட்டு தலகத்தர் அழகா 2 பேர் வந்தார். ஒருவர்
புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நன்றிக்கு வாழ்ந்திட வேண்டும், உரம் வேண்டும், திறம் வேண்டும், நம் ஞாலம் பெரியார் சொல்லும் பாதையினை விடாதே, விடுதலை பெரும் பயன் ஈண்டும். பாரதிதாசன் ஞானம் பெரியார். அவர் ஒன்றும் தமிழ்நாட்டு பெரியார் அல்ல, இந்திய பெரியார் அல்ல, உலக பெரியார். இன்னொருவர் அதே பெரியாரினுடைய கருத்துக்களை நாடகமாக, சிறுகதையாக, சொற்பொழிவாக வழங்கிய அறிஞர் அண்ணா. இந்த ரெண்டு பேருடைய வழியிலே தான் படைபடையாக வந்தார்கள். பாவேந்தர் பரம்பரை பெரும்படை. எத்தனை பேரை சொல்வோம்? பாவேந்தர் பரம்பரை என்றால் ஒரு படையே நிற்கும். அண்ணாவின் வழியிலே வந்தவர்கள் எத்தனை பேர்? கலைஞர்ல இருந்து அடுத்தடுத்து வருகின்ற அத்தனை பேரும் இந்த கலை படைப்புகளை நாம் எடுத்து செல்வதன் மூலம்தான் பெரியாரை காப்பாற்ற முடியும். பெரியாரை பற்றி நாம் பேசுகின்ற இது போன்ற அரங்கங்களில் பேசுவதெல்லாம் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பிடிக்கும். ஆனால் கலை இலக்கியத்தின் மூலம் சொல்வது என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு, அது வயசான அம்மா, அதுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு அம்மா மேல ரொம்ப ஒரு வியப்பான ஒரு பார்வை கேட்குது. ஏம்மா, நான் எப்படிம்மா எல்லா குழந்தையும் போல நானும் தானே இருக்கிறேன், ஆனா எல்லாரும் சொல்றாங்களே நீ ரொம்ப அறிவா இருக்கிறேன்னு சொல்றாங்களே, எப்படிம்மா? அந்த பெண்ணை பார்த்து குழந்தை கேட்குது. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அதுவா ஒண்ணுமில்லை, நீ வயிற்றுல இருந்தியே, அப்போ நான் அடிக்கடி பெரியார் பேச்சை கேட்பேன். கருவிலே உள்ள குழந்தைகளுக்கு கூட கருத்து வளத்தை ஊட்டுகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டு? தந்தை பெரியாருக்கு உண்டு. மக்கள் வாழும் உலகினில் மதங்கள், சாதி வேற்றுமை சுக்கு நூறாய் ஆக்கிய தூய பெரியார் முகம் என அக்கறைக்கு தோன்றிடும் அழகு நிலவில் மூழ்குவாய். நிலவு போன்ற பெரியார் முகம் அல்ல, பெரியார் முகம் போல நிலவு இருக்கிறதா? இந்த குழந்தை கேட்குது, அரிய செய்தி யாவையும் அறிகிறேன் நான் எப்படி. குழந்தை அம்மா சொல்றாங்க, பெரியார் பேச்சு பற்பல பேரு காலம் கேட்டதா. அந்த பெரியாரை பரப்புவோம். அந்த பெரியார் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. காலம் எப்பொழுதோ சொல்லிவிட்டது, இனியும் சொல்லும், பெரியாரையும் வெல்லும்.